கதவுகள் மூடி இருந்துச்சு. காற்று எங்க பார்த்தாலும் குளிர்ந்த காற்று வீசிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு வானத்துல இருந்த பலமான மின்னலோட ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவி தன்னோட வீட்டுல ரொம்பவும் சோகமா உட்கார்ந்து இருந்துச்சு. ஏன்னா மீனோட பொண்ணு சாரா வயிற்று வலியால ரொம்பவும் அழுதுகிட்டு இருந்தா. அம்மா, என்னால இந்த வயிற்று வலியை தாங்கவே முடியலம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடவுளே, உடம்பு வேற நெருப்பா கொதிக்குது. வயிற்று வலிக்கான மூலிகையை சாப்பிட்டாதான் இது சரியாகும்னு நினைக்கிறேன். அம்மா, சீக்கிரம் எனக்கு அந்த மூலிகையை கொடுங்கம்மா. சாரா, நீ கவலைப்படாதம்மா. அம்மா எப்படியாச்சும் அந்த மூலிகையை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மூலிகையை தேடி தன்னோட வீட்டுல இருந்து பறந்து போச்சு. அந்த கொற்ற மழையில ரொம்பவும் கஷ்டப்பட்டு மீனுக்குருவி நிறைய இடங்கள்ல அந்த மூலிகையை தேட ஆரம்பிச்சது. ஆனா எங்க தேடியுமே மீனுவால அந்த மூலிகை செடியை கண்டுபிடிக்க முடியல. எந்த மூலிகையுமே என் கண்ணில் தென்படலையே. கணவனுக்கு இந்த மூலிகையை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி காகங்களோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல காக்கை குடும்பமும் குளிருக்கு வெதுவெதுப்பா தங்களோட வீட்டுல தீ மூட்டி சூடான தின்பண்டங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. டேய் ராஜு, போதும்டா, நாளைக்கு மீதி வை. இப்பவே எல்லாத்தையும் சாப்பிடாத. ராணி, உன் பையன் சாப்பாட்டுல ஒன்றையே மிஞ்சிடுவோம் போல இருக்கு. பொது காடு, நீங்க ஒரு பானை சோற ஒரு நிமிஷத்திலே காலி பண்ற ஆளு. என்ன சொல்றீங்களா அப்படின்னு காகங்கள் பேசிக்கிட்டு இருந்த நேரம் மீனுக்குருவி காகங்களோட வீட்டுக்கு வந்துச்சு. இந்த மழையில யாரு வீட்டுக்கு வந்தப்பா? நான் செஞ்ச பலகாரங்களோட வாசனையை மோப்பம் பிடிச்சுக்கிட்டு தான் ஏதாச்சும் பறவைகள் பசிக்குதுன்னு வீட்டோட கதவை தட்டுவாங்க. இரு ராணி, நான் யாருன்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தான் வீட்டோட கதவை திறந்துச்சு. வீட்டு வலிக்காத மூலிகையா? ஆமா, எனக்கு தெரியும் மீனு. அதை நான் சொல்ல போனா நீ எனக்கு கூடை நிறைய தானியங்களை தரணும். ஒரு சோளம் மட்டும்தானா? சரி மீனு, சீக்கிரம் அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு வந்து தந்தாதான் உனக்கு மூலிகை எங்க கிடைக்கும்னு நான் சொல்லுவேன். அதுக்காக இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி வேகமா நான் வீட்டுல இருந்து சோளத்தை எடுத்துட்டு வந்துச்சு. சீக்கிரம் சொல்லுங்க. நம்ம காட்டுல ஒரு கிணறு இருக்குல்ல, அந்த கிணத்தோட பக்கத்துல வயிற்றுகளுக்கான மூலிகை நிறைய வளர்ந்துருக்கு. நீ சீக்கிரம் போய் அதை பறிச்சுக்கோ. சொல்லிட்டு மீனுக்குருவி கிணற்று நிறைய நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. கலு, உண்மையாவே உங்களுக்கு மூலிகை எங்க இருக்குன்னு தெரியுமா? அட நீ வேற ராணி, எனக்கு மூலிகை எங்க கிடைக்கும்னே தெரியாது. அந்த குருவி கிட்ட இருந்து ஏதாச்சும் சாப்பாடை வாங்குறதுக்காக தான் நான் சும்மா போய் சொன்னேன். பரவாயில்லையே காலு, நாளுக்கு நாள் நீங்க ரொம்ப அறிவாளியா மாறிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு சோளம்னா ரொம்ப பிடிக்கும்மா. சீக்கிரம் இந்த சோளத்தை சுட்டு கொடுங்கம்மா. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு, இருடா சுட்டு தரேன். அதே நேரத்துல மீனுக்குருவி மூலிகையை தேடி கிணற்று நரியோட பக்கத்துல வந்துச்சு. ரொம்ப நேரமா மீனுக்குருவி அந்த இடம் முழுவதும் மூலிகை செடியை தேடிச்சு. ஆனா அங்க எந்த மூலிகை செடியுமே இல்ல. கடவுளே, அந்த காகத்தை நம்மளுக்கு தப்பு போச்சு. என்கிட்ட இருந்த சோளத்தை வாங்குறதுக்காக என்ன போய் சொல்லி ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி வேகமா அங்கிருந்து பறந்து போச்சு. அது ரொம்ப வேகமா பறந்து கிளியோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு, என்னாச்சு? இந்த கொட்டை மழையில இங்க வந்துருக்க? கிளியனா, சாராவுக்கு ரொம்ப வயிற்று வலி. அவ வலியால அழுதுகிட்டு இருக்கா. வயிற்று வலிக்கான மூலிகை எங்க கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன மீனு, எனக்கு எங்க கிடைக்கும்னு தெரியாது. கிளியனா, நீங்க தயவு செஞ்சு என்னோட மூலிகையை தேட வருவீங்களா? என்னால தனியா அந்த மூலிகையை தேட முடியல. என் குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லை. என் குழந்தை அழுதுகிட்டே இருக்கா. இந்த நேரத்துல என்னால உன் கூட வர முடியாது அப்படின்னு மிட்டக்கிளி சொன்னதுமே மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த நேரத்துல காட்டுல மழை இன்னும் அதிகமா பெய்ய ஆரம்பிச்சது. மீனுக்குருவியும் சாராவை நினைச்சு அழுதபடியே புறாவோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு, என்னாச்சு? எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? புறான்னு
நீங்க நீனும் அண்ணி கூட போய் எப்படியாச்சும் அந்த மூலிகையை தேடி கண்டுபிடிங்கப்பா. ஆமாங்க, மீனு ரொம்பவும் பயந்து போயிருக்கா. இந்த நேரத்துல நீங்க அவ கூட போங்க. உடனே புறாவும் மீனுக்குருவி கூட மூலிகை செடியை தேடுறதுக்கு பறந்து போச்சு. புறாவும் மீனுக்குருவியும் ரொம்ப நேரமா காட்டுல பல்வேறு இடங்கள்ல மூலிகை செடியை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல பாட்டிமா தன்னோட வீட்டுல இருந்து வெளியே வந்தாங்க. ரெண்டு பறவைகளும் ரொம்ப நேரமா எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறத பாட்டிமா தன் வீட்டு முன்னாடி நின்றபடியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பறவைகளா, இந்த கொற்ற மலையில என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இங்க வாங்க. பாட்டிமாவோட சத்தத்தை கேட்டதுமே மீனும் புறாவும் பாட்டிமாவோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. இந்த கொற்ற மலையில எதை தேடிக்கிட்டு இருக்கீங்க? பாட்டிமா, என் குழந்தைக்கு ரொம்ப வயிற்று வலி. அவ வலியால ரொம்ப கஷ்டப்படுறா. அதான் மூலிகை செடியை தேடி இங்க வந்தோம். குருவி, நீ கவலைப்படாத. அந்த வேப்ப மரத்தோட கிளையில ஒரு மயிலோட வீடு இருக்கு. அந்த மயில் கிட்ட எல்லா விதமான மூலிகை செடியும் கிடைக்கும். நீ அந்த மயிலோட வீட்டுக்கு போய் கேட்டு பாரு. மீனு, எனக்கு அந்த மயிலோட வீடு ரொம்ப நல்லா தெரியும். நீ சீக்கிரமா நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி பாட்டிமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனும் புறாவும் மயிலோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. ஒரு சின்ன குழந்தை வயிற்று வலியால ரொம்ப கஷ்டப்படுறா. நீங்க தயவு செஞ்சு வலிக்கான மூலிகையை எங்களுக்கு தருவீங்களா? என்னோட தோட்டத்துல எல்லா வகையான மூலிகையும் இருக்கு. நான் இப்பவே உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்ன மயிலம்மா தன்னோட தோட்டத்துல இருந்து வயிற்று வலிக்கான மூலிகையை எடுத்துட்டு வந்தாங்க. குருவி, சீக்கிரம் இந்த மூலிகையை எடுத்து உன் குழந்தைக்கு சாப்பிட கொடு. வயிற்று வலி உடனே சரியாகிடும். மயிலக்கா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். மீனுக்குருவியும் அந்த மூலிகை செடியை எடுத்துக்கிட்டு ரொம்பவும் வேகமா தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. குழந்தை சாரா அந்த மூலிகையை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவளோட வயிற்று வலி சரியாகிடுச்சு. அதே நேரத்துல காக்கங்களும் அந்த சோளத்தை நெருப்புல வேக வச்சு அதை ரொம்பவும் சந்தோஷமா தங்களோட வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. குழந்தை ராஜு ரொம்ப அதிகமா சாப்பாடு சாப்பிட்டதுனால அவனுக்கு ரொம்பவும் வயிற்று வலிக்க ஆரம்பிச்சது. ஐயோ அம்மா, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதும்மா. அம்மா, என்னால தாங்கவே முடியலம்மா. டேய் ராஜு, இதுக்குடா சொல்றது கண்ணில் படம் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடாதேன்னு. அம்மா, பேசிக்கிட்டே இருக்காதீங்கம்மா. எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்குதும்மா. சீக்கிரம் மருந்து கொடுங்கம்மா. கண்ணு, கண்டிப்பா மீனுக்குருவி இந்த நேரம் வயிற்று வலிக்கான மருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்க அந்த குருவியோட வீட்டுல போய் வலிக்கான மருந்து வாங்கிட்டு வாங்க. டேய் ராஜு, சும்மாவே இருக்க மாட்டியாடா? இப்ப போன அந்த குருவி மூலிகையை தருதோ என்னதோ? அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் மீனுவோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ராஜு, ரொம்ப வயிற்று வலிக்குது மீனு. நீ தயவு செஞ்சு வலிக்காத மூலிகையை கொடு. இப்போ என்னோட வேதனை என்னன்னு உங்களுக்கு புரியுதா? இனிமே ராஜு, ஒரு தாயோட உணர்வுகள் கூட விளையாடாதீங்க. ராஜுவையும் நான் என்னோட பையனா தான் நினைக்கிறேன். அதனாலதான் உங்களுக்கு நான் இப்போ இந்த மூலிகையை தரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி கொஞ்சம் மூலிகையை காலுக்காகத்துக்கு கொடுத்துச்சு. மீனு, என்ன மனுஷன் மீனு. கடவுள் எனக்கு ஒரு நல்ல படத்தை கத்து கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் அந்த மூலிகையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு.